இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். டேய் ஒண்ணு நீ பாடு இல்ல என்ன பாட விடு. ஆண்டாம், நானே பாடிடுறேன். காலில் விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. ஏந்திர ஏந்திர ஏந்திர. டேய் லோட்டா, நீ என்னடா இங்க? பாதரு, நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சு, ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு, ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்ந்தா அரிசியும் கோதுமையும் இலவசமா தர்றாங்களாமே பாதரு. சாப்பாட்டுக்காக ஒருத்தன் கட்சியை தான் மாத்திரா, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் ஒண்ணு நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய் உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதம்லாம் மாற வேணாம். வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். பாதரே பாதரே பாதரு, என்ன அப்படியே கடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய் இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன உன் சீல நான் உடைப்பேன். ஃபாதரு, யாரோ ஒரு ஹெவி பார்ட்டி ட்ரங்க் பட்டியோட வருது. பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், அட்டத்தோல நீங்க உரிங்க. வாங்க 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 வாங்க. வீட்டுல செத்து போனது யாரு? அம்மாவா அப்பாவா, தம்பியா தங்கச்சியா, தாத்தாவா பாட்டியா, அண்ணனா அக்காவா, கருப்பு பட்டியா வெள்ளை பட்டியா, சிலுவை போட்டதா போடாததா? நீங்க சொன்ன யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒரு அனாதை. நான் ஃபாதர் சூசையை பார்க்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல என்ன டாக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபாதர் சூசை இருக்காரா? ஏ கிளமெண்ட், இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ நம்ம பிசினஸே கெட்டு போச்சு. ஹலோ, ஐ அம் ரெவரண்ட் ஃபாதர் வின்சென்ட் பார்க்கர் சூசை. ஹலோ ஃபாதர், ஐ அம் ஜே நிர்மலா. நான் சென்ட் மேரிஸ்ல இருந்து வரேன். மதர் சுப்பீரியர் உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஃபாதர், நான் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாமா? இந்த செடி கொடி இதெல்லாம் பார்த்து ரசிய, அதுலயும் கடவுள் இருக்காரு. லெட்டர் படிச்சீங்களா ஃபாதர்? அப்ப நான் இங்கேயே தங்கிக்கட்டுமா ஃபாதர்? நீ இங்க தங்க கூடாதுன்னு லெட்டர்ல எழுதி இருக்குமா? நன்னா வரவங்க தான் இங்க தங்க முடியும். டாக்டரா வரவங்க அரமனை வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல தான் தங்கணும். நீ அரமனையை போய் பாரு. எனக்கு கான்வென்ட் வாழ்க்கை தான் தெரியும் ஃபாதர். நான் இங்கேயே தங்கிக்கணும் ஃபாதர், ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபாதர். இந்த பாரு, ராமனோட 14 வருஷத்து வனவாச அனுபவம் தான் அவனை ஒரு நல்ல அரசன் ஆக்குச்சு. நீ இங்க தங்க போற 2 வருஷ அனுபவம் தான் உன்னை ஒரு நல்ல நன்னாக்கும். புறப்படு. இந்தா இரு இரு பையத்தா, உனக்கு நன்ட்ரெஸ்னா பிடிக்குமாம? 2 வருஷம் கழிச்சு வா, அப்புறம் அந்த அங்கேயே தரேன். அம்மா அம்மா அப்பா இல்லைன்னு சொன்ன, அது என்னது? இது ஜே நிர்மலா. ஜீசஸ் ஃபாதர், ஜீசஸ் நிர்மலா ஃபாதர். நம்ம எல்லாம் கடவுளோட பிள்ளைங்கன்னு பைபிள்ல சொல்லிருக்கேன், உங்களுக்கு தெரியாதா? இன்டெலிஜென்ட் கேர்ள். பெரியோர்களே, தாய்மார்களே, வழக்கம் போல பஞ்சாயத்து தேர்தல் வராதுன்னு நினைச்சோம். ஆனா வழக்கத்துக்கு மாறா ஏனோ தேர்தல் வந்துருச்சு. அதுல வழக்கம் போல தலைவர் பதவிக்கு யாரும் போட்டி போடாதனால நம்ம அரமனையே வழக்கம் போல தலைவர் ஆயிட்டாரு. அதனால இப்ப வழக்கம் போல தாரதப்பட்டோட நன்றி சொல்றதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் கும்பிடுங்க. மச்சான் மச்சான், தங்கச்சி புருஷனுக்கு வழி விடாம நப்பட்டையா தட்டிட்டு இருக்கீங்க. போ போன குட்டி, குடியா மைக்கு. மாப்ள, குட் மார்னிங். சைலன்ஸ். மைக் செட்டிங் 1 2 3 4 4 3 5 2 5 3 4 2. இன்றைய தினம் அலங்கார தேரிலே ஆனந்த பவனி வரும் என்ற அரமண மச்சானின் ஒரே தங்கையின் ஒரே கணவனான மயில்சாமி ஆகிய நான் இந்த பெரிய மாலையுடன் இப்ப வந்திருக்கேன். மைக்க படியா மச்சான். மாலைய குனிஞ்சு வாங்கிக்கிறீங்களா இல்ல குறிச்சா போட்டுமா? மாலைய வேணாங்கிறீங்களா?
மாப்பிளை போட்டுறேன். மாப்பிள நீங்க நல்லா இருக்கு மாப்பிள. நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். அடுத்த மாசம் வர மாப்பிள. அரிசி பருப்பு புளி எல்லாம் கொடுத்துருங்க மாப்பிள. நல்லா இருக்கு மாப்பிள. மச்சான் தூக்குறாங்க மச்சான் தூக்குறாங்க மச்சான் விட்டு விட மாட்டேங்கிறேன். உங்களுக்கு பார்க்க மாட்டேன் மச்சான். புது டாக்டர். வணக்கம். புதுசா வந்துக்கிற டாக்டர் மணி வந்து 3 நாள் ஆச்சு. சமாச்சாரத்தை சொல்ல மணி. ஹாஸ்பிட்டல் திங்ஸ் எல்லாம் கணக்குல குறையுது. கேட்டா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. மருந்து மாத்திரை கூட திருடிட்டு போயிடுறாங்க. பாருங்க, கட்டில் மெத்த கூட காணாம போயிடுச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இந்த ஊருக்கு நீங்க தான் சீஃப்னு சொல்றாங்க. சோ உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. சாமியே அபராதம் எடுத்து வந்து தண்டிச்சாலும் சரி, இல்ல சர்க்காரு அபராதம் போட்டு தண்டிச்சாலும் சரி, திருட்டு பசங்க திருந்தவே மாட்டானுங்க. கணக்கே அந்த புள்ளகட்ட என்னென்ன பொருள் வேணும் லிஸ்ட் காட்டு எழுதி நாளைக்குள்ள பார்த்து ஏற்பாடு பண்ணிரு. நீ புறப்பட பண்ணி. ரொம்ப தேங்க்ஸ். பட் இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? ஐயோ மாட்டி விட்டாலே. ஆமா, நீ யாரையுமே சொல்ற? அந்த வண்டி ஓட்டுறானே அவன்தான். நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான். தெரியாம பண்ணிட்டப்பா. நான் பண்ண தப்புக்கு உத மட்டும் பத்தாது, ஊர் சனங்கள்லாம் காரி துப்புற மாதிரி விடிகிற வரைக்கும் ஊர் திண்ணையில முட்டி போடுறான்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. கைய வேற கட்டி போட்டுட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நீங்க பொம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா என் மூச்சு காத்து கூட உங்க மேல பட்டிருக்காரு தெரியுங்களா? சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கீழே பேண்ட் மட்டும் கவனிச்சுட்டு பொம்பளைங்கிறதே கவனிக்காம விட்டேன். முதல்ல கீழே இறங்குங்க. எதுக்குங்க? கையில காயம் பட்டிருக்கு, மருந்து போடணும். கோ. என்ன பழி வாங்குறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? மருந்து கட்டோட வீட்டுக்கு போன மறுபடியும் மொட்டை அடிச்சு என் தலைய பிடிச்சு செவுத்துல நச்சு நச்சுன்னு இடிச்சிருவாரு எங்க அப்பா. இந்த பாருங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன். ஆமா, அவர்தான் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது. அது நான் ரொம்ப அழகா இருக்கேனா, அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல. Anyway, it's my mistake. I'm sorry. உங்களுக்கு பேண்ட்டை விட சாரி தாங்க நல்லா இருக்கு. Thanks. நம்ம பேர் முத்துவேலுங்க. உங்க பேரு? நிர்மலா. நிர்மலா பரவாயில்ல, சுமாரா இருக்கு. ஒரு உஷா கிஷான்னு வச்சிருக்க கூடாது? சரி, இனிமே மாத்தவ முடியும். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, கைக்கு மருந்து போடணும். Good night. ஏங்கப்பா, ஆல் இந்தியா ரீதியில இப்படி கும்முன்னு ஒரு கட்டையை நான் பார்த்ததே. எப்படி இவங்களை செட்டப் பண்ணிட்டா என் பாரமே குறைஞ்சிரும். நீங்க முதல் போங்க. எங்களோ, நான் பிறந்ததுல இருந்து எவ்வளவோ நர்ஸ் இங்க வந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய கந்த துணியை வச்சு இவ்வளவு பெரிய கட்டை எவ்வளவும் கட்டினதுல நீங்க ரொம்ப பெரிய டாக்டர். உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. It's my duty, no formality. You are very very beauty. ஆமா, இந்த கீழ்பெட்டிக்கு வழி தெரியுமா? கீழ்பெட்டி என்னங்க? கீழ்பெட்டி, மேல்பெட்டி, நடுப்பட்டி வரைக்கும் எல்லாமே நமக்கு அத்துப்படி. கொடுங்க ட்ரங்க் புட்டிய. வாங்க, பின்னாடியே வாங்க. மிஸ்டர் முத்துவேல்,
உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரா? ஆமாங்க. அதுக்கு என்னங்க காரணம்? அதுக்கு 7-8 காரணம் இருக்குங்க. சொல்றேன் என்னங்க. 1, எங்க அப்பனுக்கு சக்கரை வியாதி. 2, கொஞ்சம் ரத்த கொதிப்பு. 3, வயசாயிடுச்சா நரம்பு தளர்ச்சி. 4, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. 5, அவர் அப்பா அவரை அடிச்சு வளர்த்துட்டாரா, அதனால அதை காப்பி அடிச்சு என்ன அடிக்கிறாரு. பொதுவா இந்தியால இருக்கிற அப்பாக்களே இப்படிதாங்க. வெல், நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 1974 வரைக்கும் படிச்சிருக்கேங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. குழந்தை குட்டி சீ. இல்ல, டியூப்ல ஏதாவது பெத்து வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுங்க, உங்களை கட்டிக்க போறவன் வேலைக்கே போக வேண்டியதில்ல, ஜாமுன்னு உட்கார்ந்து சாப்பிடலாங்க. இப்பதானே தெரியுது உங்க அப்பா உங்களைய செம்மையா உதைக்கிறாருன்னு. அதாங்க. முதல்ல இத புடிங்க. இத பாருங்க, ஆ. வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறதுனாலதான் உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல தாங்க அப்பா பணக்காரா இருந்தா போதும், பசங்க ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்திட்டு இருக்கிறது கௌரவமா நினைக்கிறாங்க. ஓஹோ. You see, மேல்நாட்டுல எல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வருமானத்தை உண்டாக்கிக்குவாங்க தெரியுமா? நமக்குலாம் எதுக்குங்க வருமானம்? ஏன்? அதோ தெக்க தெரியுது பாருங்க தென்னந்தோப்பு, அதெல்லாம் நம்மளுதுங்க. ஓஹோ. இதோ வடக்க தெரியுது பாருங்க வாழைத்தோப்பு, அதுவும் நம்மளுதுங்க. எல்லாம் மொத்தமா ஒரு 500 ஏக்கரா தேருங்க. இப்படி ஊர்ல இருக்கிறதெல்லாம் காட்டி உங்களுதுன்னு பெருமைப்படுறீங்களே, அது பெருமை இல்லைங்க. உங்க பேர்ல என்ன இருக்கு? என் பேர்ல சுயமா நான் சம்பாதிச்சது SSLC சர்டிபிகேட் ஒண்ணுதாங்க. அதனாலதான் அதுக்கு பூஜை பண்ணி பூ பொட்டெல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்கேங்க. இப்படி கோமாளித்தனமா பேசி பேசி உங்க வாழ்க்கையே கோமாளித்தனத்துல முடிய போகுது பாருங்க. ஐயோ, என்ன குழப்பறீங்களே. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? சுயமா சம்பாதிங்க, அதுதான் சுயமரியாதைன்னு சொல்றேன். சம்பாதிக்கிறதா? நான் வேலைக்கு போனேன், எங்க அப்பா என்ன தூக்குல தொங்க விட்டுருவாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. முதல்ல நீங்க சம்பாரிச்சு காட்டுங்க, அப்புறம் பாருங்க உங்க அப்பா உங்களை எப்படி மதிக்கிறாருன்னு. நீங்களே சொல்லிட்டீங்களா? ஓகே, நாளையில இருந்து பாருங்க. இந்த வானத்து மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த மலை மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த பூமி மேல சத்தியமா சொல்றேன். ஓம் கணேஷா, யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் 4வது ஒய்ஃப் நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிறுக்கு போட்டு எரிஞ்சல் பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் தொழில் வச்சு திங்கலாம் இருந்த, அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, ஏன் நாகலட்சுமி வெளியே வந்துடாத, கவிடுவான் போல இருக்கு. ஏன் லோட்டா, சரியான தேங்காய் புரிக்கிய கூட்டிட்டு வந்திருக்க? இல்ல முதலாளி, லாரிய விட்டு கீழே இறங்குனாத்தான் தேங்காய் பொறுக்குவார். ஏறி உட்கார்ந்தாருனா எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவார். ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திடுவார். ஓஹோ, முன்னாடியும் டபிள்யூஸுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம். லைசன்ஸ் இருக்குதா? அண்ணா, அந்த லைசன்ஸ் அப்படி கொடுங்க. டேய், இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட்டா? எனக்கு தான் லாரியே ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம். லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன். கொடுங்க முதலாளி, இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது, நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனே முதலாளி. இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொன்னம்மா, இது கண்ணம்மா. அத்தனையும் நம்ம அண்ணன் ஓட்டுனது. எல்லாம் லாரி சர்வீஸுங்க. ஓஹோ, ஆமா, இது என்ன முட்டை? ஆமா, கொஞ்சம் இருங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். அண்ணே, இது என்னென்ன முட்டை? அது நான் கணக்குல வாங்கின மார்க்கடா. நானே பரவாயில்ல போல இருக்கு, 2 வாங்கியிருக்கேன். விடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் முதலாளி. அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனியில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை, சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனிலே லாரி ஓட்டி பழக்கம் இருக்குதா? அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். ஏய் லோட்டா, இந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் எதிர்பார்க்கிறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது என் பொறுப்பு. டேய், 9:10 ராகு காலண்டா, அதுக்கு முன்னால லாரியில ஏறுங்க. சரி முதலாளி.
ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ எம் வெரி லக்கி. ஐ எம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. டேய் நெசமாவே ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஏத்தாப்புல வரது மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க அண்ணே. உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்கண்ணே, தள்ளுங்க. அண்ணா இதுல எதன அமுக்கிறது? டேய். இந்த நாய் விட தைரியம்டா உனக்கு. சொந்த காலில் அடிக்கிறான், சொந்த காலில் சொத்த வச்சுட்டு படவா ராஸ்கல். உனக்கு சர்டிபிகேட் ஒரு கேடு, சர்டிபிகேட். சுயமா சம்பாதிக்கிறதா? நான் சுயமாகவே சம்பாதிக்க முடிவு பண்ணுனேன். எங்க அப்ப என் மூஞ்சியில கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்த மாட்டாரு. என்ன தூக்கல தொங்க போட்டு சிரிப்பாருங்க. டாக்டர்மா, அரமண மகன் விஷம் குடிச்சிட்டாரு. இப்பதான் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. என்ற மகன் கண்ணு திறக்காம படுத்திருக்கானே. ஒண்ணும் இல்லைங்க, அரமணை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தம்பி பூச்சி மருந்து குடிச்சிருச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க. நீ வெளியில போயா. அம்மா அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ற புருஷனுக்கும் பிள்ளைக்கும் நான் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறேனே. ப்ளீஸ். என்னைக்குதான் இவனை இன்னொருத்தி கையில ஒப்படை. பிலோ பிலோ பாத்து கிண்ணிட்டு கொண்டு வா. டாக்டர், தேசில பெரியசாமி சாணி ஆடுறதுக்கு எடுத்து போயிட்டாங்க. கியூப தண்ணி தொட்டி போட்டாச்சுங்க. அவசரத்துக்கு வாயிலேயே உறிஞ்சி எடுத்துருங்க. ஸ்டூபிட் பீப்பிள். மரியாதா, என் மவனை காப்பாத்து தாயி. உங்களுக்கு அறிவுதான் இல்ல நினைச்சேன். வாழணுங்கிற ஆசையுமா இல்லாம போச்சு. அப்பா ஒண்ணுதான் உலகமா உங்களுக்கு? அவர் அடிச்சா உடனே அந்த உலகம் இருண்டுடுமா? உங்க வயசுக்கும் பிஹேவியர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொந்தம் பந்தம் அப்பா அம்மாவோட வாழ்ற நீங்களே இந்த முடிவுக்கு வந்தா என்ன மாதிரி அனாதைங்கள்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? உங்க அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒருத்தி வந்தாதான் புத்தி வரும். யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? மீண்டும் எலி மருந்து சாப்பிட்டா இதே மாதிரி வைத்தியம் கிடைக்குமா? யோ, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேயா? உங்களை கட்டிக்கிட்டா உருட்டுவானுங்க. பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேமவஸ்ய பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி பிரீத்தித. நீங்க அப்பா அம்மா இல்லாத அனாதை, நான் அப்பா அம்மா இருந்தும் அனாதை. அதனாலதான் ஆண்டவனா பார்த்து நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காரு. உங்க அழகும் அறிவும் என்ன ஒரு புது மனுஷன் ஆக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் போது அது ஏங்க நழுவ விடுறீங்க? நாங்க வெக்கமா இருக்கா? அப்பா மௌன சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே கன்னியாஸ்திரி ஆகி கடவுளுக்கு சேவை செய்யறத முடிவு பண்ணிட்டேன். ஐம் சாரி. ஆட என்னங்க நீங்க? கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு சேவை செய்யறதை விட உங்க கண்ணு முன்னால அடி உத வாங்கி கஷ்டப்படுற எனக்கு உங்க வாழ்க்கையை தந்து உதவ கூடாதா? வாழ்க்கையோட நெஜத்தை பார்த்து பயப்படுறவங்க நீங்க தான், நம்ம இல்ல. பேசுறதுக்கு தான் லாய்க்கு. டாக்டர்மா, என் பையனுக்கு ஒண்ணும் ஆகலையே. அவருக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காரு. நீங்க போய் பாருங்க. மகமாயி, உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சு நீ நல்லா இருக்கணும்.